guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம விடாமுயற்சி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படம் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிக்காதீங்க, போய் பாருங்க. இட்ஸ் குட். இட்ஸ் டெஃபினெட்லி worth your money and time. கண்டிப்பாக போய் பாருங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு தெரியணுமா? ரிவ்யூவை ஃபுல்லாக பாருங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா ஹீரோயின் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அவங்க ரோட் ட்ரிப் போவாங்க. இன் பிட்வீனில் ஒரு சில விஷயம் நடக்கும். அதனால ஹீரோயினை வந்து கிட்னாப் பண்ணிடுவாங்க. கிட்னாப் பண்ணோட ஹீரோயின் எப்படி ஹீரோ கண்டுபிடிக்கிறாங்க, இதுதான் கதை. அஜித் சார் த்ரிஷாவை தேடி போகும்போது அதனாலே வந்து நிறையா இன்னும் ப்ராப்ளம் மீட் பண்ணுவார். அவர் இவென்ச்சுவலி அதுலேருந்து எப்படி தப்பிச்சு அவர் கிவ் அப் பண்ணாமல் த்ரிஷாவை தேடி போயிட்டே இருப்பார். அதனால தான் படம் பேர் விடாமுயற்சின்னு நினைக்கல. பட் அதனால தான் படம் பேர் விடாமுயற்சி. எனக்கு பர்சனலாக படம் பார்க்கும்போது எல்லா ஆக்டர்ஸும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் ஹவெவர் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அஜித் சார் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் எப்போதும் கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸை விட கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் வாவ் ஃபேண்டாஸ்டிக். ரெஜினா கசின்ட்ரா அண்ட் ஆர்எஃப் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் பக்கா. எனக்கு பர்சனலி ரெஜினா கசின்ட்ரா, ஆர்எஃப் அண்ட் ஆல்சோ அர்ஜுன் சார் ஆக்டிங் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓவரால் கதையில் த்ரிஷாக்கு அப்படின்னு பெரிய ரோல் இருந்த மாதிரி தெரியல. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் ஸ்க்ரீன் டைம் இருந்துச்சு. பட் அப்படி ஒன்றும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர் கிடையாது. ஃபர்ஸ்ட் படத்தில் ஓவர் கிளாமர், கிரிஞ்ச் இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் படம் கொஞ்சம் வயலண்ட்டாக தான் இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த ஃபேமிலி கூட பார்க்கலாம். பட் குட்டி குட்டி பசங்க இருந்தாக்கா அவங்க கூட பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் வயலன்ட் சீன்ஸ் பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதனால பிள்ளைங்க பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படம் பிகினிங்கில் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறதுக்கு முன்னாடியே படம் வந்து ஒரு சஸ்பென்ஸில் போயிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்டோரி லைன் நிஜமாகவே ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போதெல்லாம் நான் வந்து என் சீட் ஏஜில் உட்காந்துட்டு இதுக்கப்புறம் என்னடா நடக்கும், எவன் தான் நல்லவன், எவன் தான் கெட்டவன், என்னதான் கதை, இது என்னதான் நடக்குது, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸோட அப்படி வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சில படத்தில் நெக்ஸ்ட் சீன் இப்படி தான் இருக்கும், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த படத்தில் நோ வே. உங்களுக்கு சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லர் ஃபிலிம் பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை போய் பார்க்கலாம். இந்த படத்தில் மியூசிக் பக்கா. அனிருத் டிட் அ குட் ஜாப். படத்தில் பாட்டாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக், பிஜிஎம், இது எல்லாமே இட் வாஸ் ஸோ நைஸ் அண்ட் ஸோ குட். ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்க்கு என்ன மாதிரி மியூசிக் இருந்தால் நல்லா இருக்குமோ அனிருத் ஜஸ்ட் கேவ் இட். படத்தோட சினிமாட்டோகிராஃபி வாஸ் குட். இதில் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. பிகாஸ் அது ஜஸ்ட் ஒரு ரோட் மாதிரி இருந்தாலும் அதில் தான் மெயின் நிறையா கதை அதிலே போயிடும். பட் அதை பார்க்குறப்போ எவ்வளோ அது அழகாக காட்ட முடியுமோ they did a brilliant job. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் விட்டுருங்க. எனக்கு இந்த படத்தில் பர்டிகுலராக அஜித் சாருக்கு அவரோட டிரைவிங் ஸ்கில்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரோட டிரைவிங் ஸ்கில்ஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ குட் டு வாட்ச். படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும்தான் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அஜித் சாருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைட் சீன்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படி இருந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்குறதுக்கு அவருக்கு ஃபைட்டிங்னாலே என்னான்னு தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தாக்கா செகண்ட் ஹாஃபில் பூந்து எல்லாத்தையும் அடித்து தள்ளுறாரு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் கொஞ்சம் பண்ணியிருந்தா செகண்ட் ஹாஃபில் அது பார்க்கும்போது ஓட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல. என்னன்னா இவர் ஒன் மேன் ஆர்மி மாதிரி இருந்து இவரோட பிரச்சனை இவர் மட்டும் தனியாக இருந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். விச் இஸ் நாட் பாசிபிள் இன் ரியாலிட்டி. பட் டைரக்டர் இங்கே தான் ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்காரு. இதை எவ்வளோ தூரம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகாமல் எக்ஸாஜரேட் பண்ணி காட்டாமல் இருக்க முடியுதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் குறைச்சி சட்டலாக இவரால் ஒரு இத்தனை பேரை தான் அடிக்க முடியும், ஸோ இத்தனை பேர் அடிக்கும் போது இப்படிலாம் இந்த ஃபைட்டை வந்து அவர் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ட்வீக்ஸ் அங்கங்கே பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு. பேசிக்கலி எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகே, என்னதான் எப்போதும் போல எண்டிங் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் சரியாக கிளாரிஃபிகேஷன் கொடுக்காத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஸோ ஐ வுட் சே இந்த படம் வந்து 8 out of 10. எனக்கு படம் மேலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கிரிஞ்ச் காமெடி, ஓவர் கிளாமர் இதெல்லாம் இல்லாமல் ஒரு நைஸ் ஆக்ஷன் ஃபிலிம் பார்த்துருக்கேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. என்னை விட்டாக்கா நான் படத்தை மறுபடியும் போய் சினிமாவில் பார்ப்பேன். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. எனிவே சில பேருக்கு இந்த படம் பிடிக்கல. பட் நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் என்னோட ரிவ்யூ. I'll meet you guys in my next video. Bye.